பிரைஸ் தி லார்ட். இந்த புதன்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரனாகிய தாவீது என்னடா சொல்கிறாரு? கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே கர்த்தர் காத்திருக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள், அளக்களிக்கப்படுகிறார்கள். தங்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியவில்லை, தங்கள் வாழ்க்கையை நடைமுறைக்கு கொண்டு வர முடியவில்லை. இந்த உலகத்திலே வாழ்வாதாரங்கள் அவர்களை விட்டு விலகி போய் விடுகிறது. பலவிதமான இன்னல்களுக்கு, வேதனைகளுக்கு, கஷ்டங்களுக்கு, நெருக்கங்களுக்கு ஆளாகிறார்கள். ஆகவே சங்கீதக்காரர் மூலமாக கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திரு. நம்ம ரேஷன் கடையில் அரிசி வாங்க கொடுக்குற வரைக்கும் காத்திருக்கிறோம்ல, காய்கறி கடையில் போய் காய்கறி கடையில் போய் அவன் கொடுக்குற வரைக்கும் காத்திருக்கிறோம்ல. ஆனால் நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும், வேத வாசிப்பிலே காத்திருக்க வேண்டும். வேதத்தை வாசித்து தியானித்து, ஆண்டவரே எனக்கு என்ன சொல்கிறீர் என்று சொல்லி கேட்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. உறுதியாக இருக்கணும். செபிக்கிறவன், வேதத்தை வாசிக்கிறவர்கள் உறுதியான நிலையில் இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நிச்சயமாக என்னை பாதுகாப்பார், கர்த்தர் நிச்சயமாக என்னை நடத்துவார். அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்ம ஆண்டவர் சமூகம் எல்லாத்தையும் காத்திருப்போம், தேவ சமூகத்தில் மட்டும் காத்திருக்க மாட்டோம், ஜெபத்தில் காத்திருக்க மாட்டோம். வேதத்தை வாசித்து ஆண்டவரே எனக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டோம். ஆகவே இந்த காலவேளையிலே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருது. அவருக்கு காத்திருங்க, உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருங்க, கர்த்தருக்கே காத்திருங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரே இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.